இந்த எம்எல்ஏ இங்க ராஜினாமா பண்ணி அங்க போறதா, அந்த கட்சியில இருந்து இங்க வரதா, அப்படி இங்க வரதா, அங்க போறதா, அங்க வரதா, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு துடிச்சிட்டு இருக்குது. ஏயா நேத்து கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு நேத்து மேகதாது அணை கட்டு திட்டமிட்டிருக்கின்ற அந்த இடத்துல போய் ஆய்வு பண்றாங்க. நேற்று நடந்தது இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன ஆய்வு? 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு அந்த டேம் கட்டினா அது தாங்குமா? நிலநடுக்கம் வருமா? அந்த பகுதியில் எவ்வளவு வன விலங்குகள் இருக்கு, எவ்வளவு காடு அழிப்பாங்க, எவ்வளவு மரங்கள் அழியும், இந்த கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு வேகமா. அங்க கர்நாடகாவில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வீட்டில் பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா தள் எல்லா கட்சியும் கூடி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பேரம் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க வந்துரு, நான் அங்க போறேன், அதுக்கு 30 கோடி கொடுக்குறேன், 50 கோடி கொடு, இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு. அதனால்தான் நான் மற்ற கட்சிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை உங்கள் மீது. நீங்க வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, தெருவுல வாங்க. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. இதே தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க, அப்ப வெளியில வந்தீங்கல்ல, இளைஞர்கள் வெளியில வந்தீங்கல்ல, யாருமே உங்களை கூப்பிடல, நீங்க வந்தீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டானால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அந்த உணர்வுல நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இந்த காவிரி பிரச்சனை நீங்க பாதிக்கின்ற பிரச்சனை. நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால தலைமுறைகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். அதனால்தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட போறீங்க.